ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மணிவண்ணனுக்கு 2 நாட்கள் போலீஸ் காவல் வழங்கி சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமனிடம் கேட்கலாம். சாலமன், முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இதுவரை 24 நபர்களை போலீசார் கைதுள்ள நிலையில முன்னதாக, அதாவது கொலை செய்தவுடன் சரண்டரான 8 நபர்கள்ல முக்கியமான நபரான மணிவண்ணன் என்பவரை தற்போது 2 நாட்கள் போலீஸ் காவலில் எடுக்க எழும்பூர் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. குறிப்பாக இந்த மணிவண்ணன் என்பவர் ஆற்காடு சுரேஷின் உறவினர் என்பது போலீசார் விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து அதுல ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்வதற்காக மொத்தம் 5 நபர்கள் ஜொமேட்டோ உடை அணிந்து போல மாறுவிடத்துல வெட்டி இருப்பது போலீசாரின் விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து இவர்களை ஒருங்கிணைத்தது இந்த மணிவண்ணன் தான் என்பது தெரிய என்பதால இவரை ஒருங்கிணைத்தது எப்படி என்பது தொடர்பான விசாரணை மேற்கொள்வதற்காக தற்போது 2 நாட்கள் போலீஸ் காவல்ல எடுத்து தீவிர விசாரணை மேற்கொள்ள போலீசார் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த மணிவண்ணன் என்பவர் உறவினர் என்பதால் இவருக்கும், அதாவது ஆற்காடு சுரேஷின் மனைவி பொற்கொடிக்கும் ஏதாவது தொடர்புள்ளதா, இவர்கள் அனைவருமே இணைந்துதான் சபதம் எடுத்து இந்த கொலையை அரங்கேற்றினரா என்பது தொடர்பான முழு விசாரணையை தற்போது போலீசார் நடத்த முடிவு செய்துள்ளனர். இது மட்டுமின்றி இவருக்கு பணம் ஏதேனும் கைமாறி உள்ளதா, யார் யாரிடமிருந்து பணம் கைமாறி உள்ளது என்பது தொடர்பான விசாரணையை தற்போது தீவிர விசாரணையில் ஈடுபட போலீசார் முடிவு செய்துள்ளனர். ஏற்கனவே ஒவ்வொருத்தராக கஸ்டடியில் எடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில இந்த மணிவண்ணன் என்பவர் இந்த ஒருங்கிணைத்த நபர்கள்ல முக்கிய நபராக பார்க்கக்கூடியவர் என்பதால தற்போது 2 நாட்கள் காவலில் எடுக்கப்பட்டு அவரிடம் விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.